Hello students, in chapter 5 2-dimensional analytical geometry 2 la exercise 5.2 la 6 and 7 பார்க்கலாம். Prove that the length of latex rectum of the hyperbola x squared by a squared minus y squared by b squared equal to 1 is 2b squared by a. x squared by a squared minus y squared by b squared equal to 1 என்ற அதிபரவளையத்தின் செவ்வகல நீளம் 2b squared by a என நிறுவுக. Equation of hyperbola அதிபரவளையத்தின் சமன்பாடு x squared by a squared minus y squared by b squared equal to 1. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனில் ஹைபர்போலாவோட டயக்ராம் வரைஞ்சிடலாமா? அதிபரவளையத்தோட வரைபடம் வரைஞ்சாச்சு. இப்போ நான் வைக்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து வெர்டிசஸ்ஸு, அது ஏஏ டேஷு முனை. இப்போ அந்த வெர்டிசஸ்க்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ், அது F1 F2 அப்படின்னு சொல்லலாம், ஆர்எஸ் எஸ் டேஷ் ஆர் S1 S2 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உன் புக்கில் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கா, மிஸ்ஸு வந்து நான் ஃபோக்கஸோட ஃபஸ்ட் லெட்டராக வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதோட பாயிண்ட் AE,0, இது -AE,0 குவியம் ஃபோக்கஸ். ஓகேவாடாம்மா? இப்போ இந்த ஃபோக்கஸில் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்டாம்மா, அது தாண்டாம்மா லேட்டக்ஸ் ரெக்டம், அதாவது செவ்வகல நீளம். ஓகேவா? லேட்டக்ஸ் ரெக்டம் செவ்வகல நீளம். ஃபோக்கஸ் லைன்லேயே நீங்கள் வந்து அந்த லைனை ட்ரா பண்ணிங்கன்னா அது எல் டேஷ் லேட்டக்ஸ் ரெக்டம் செவ்வகல நீளம். ஸோ ஃபோக்கஸோட பாயிண்ட் AE,0வா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஏஇன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஒய் ஆக்சிஸோட வேல்யூ தெரியாது. ஸோ AE,Y1. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலாவில் சப்ஸ்டிடியூட்டிங் செஞ்சால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ AE,Y1 substituting in equation 1, therefore we get AE the whole square AE the whole squared by a squared minus y1 squared by b squared equal to 1. So a squared e squared AE the whole squared தானே. So a squared e squared by a squared minus y1 squared by b squared equal to 1. So a squared cancel ஆகிடுதுன்னா e squared minus y1 squared by b squared equal to 1. இதுலேருந்து நம்ம y1 squared கண்டுபிடிச்சோம்னா e squared minus 1 is equal to y1 squared by b squared. b squared cross பண்ணிடுவோம், therefore y1 squared கிடச்சிரும். So e squared minus 1 into b squared is equal to y1 squared. நமக்கு b ஸ்கொயர்டோட ஒரு ஃபார்முலா தெரியுண்டாமா? என்ன? a ஸ்கொயர்டு இன்ட்டு e ஸ்கொயர்ட் மைனஸ் 1. இதுலேருந்து e ஸ்கொயர்ட் மைனஸ் 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு e ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஸோ நம்ம இப்போ அந்த y1 ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, e ஸ்கொயர்ட் மைனஸ் 1, அதுக்கு பதிலாக இந்த b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்டை போடலாமா இல்லையா? ஸோ அதையில் என்ன இங்கே காப்பி பண்ணிடுறேன். ஸோ e ஸ்கொயர்ட் மைனஸ் 1க்கு பதிலாக b ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதுகிறேன். ஈக்குவல் டு y1 ஸ்கொயர்ட். ஸோ b பவர் 4 பை a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு y1 ஸ்கொயர்ட். ஸோ y1 is equal to b squared by a. So y1 is equal to plus or minus b squared by a. So end points of latex rectum L and L dash are ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ, இன்னொன்று மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ இல்லையா? ஸோ ஏஇ அந்த பாயிண்ட்டுக்கு தெரியும் நமக்கு, எக்ஸோட பாயிண்ட் ஏஇன்னு தெரியும், ஒய்யோட பாயிண்ட் தான் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏஇ கமா பி ஸ்கொயர்ட் பை ஏ அண்டு ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ. ஓகேவாப்பா? AE, b squared by a and AE, minus b squared by a.
எல் மற்றும் எல் டேஷ் செவ்வகலத்தின் இறுதி புள்ளிகள் எனில் எல்லோட பாயிண்ட் வந்து ஏஇ கம்மா பி ஸ்கொயர்டு ஏ, எல் டேஷுங்கிறது ஏஇ கம்மா மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ. ஸோ லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் செவ்வகலத்தின் நீளம் L dash is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ராம்பா length of latex rectum தான் நமக்கு கேட்டிருக்கா 2b squared by a ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இது x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்மில் நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ ae minus ae the whole square minus b squared a minus b squared by a the whole square. So 0 squared plus minus 2b squared by a the whole square. So minus square பண்ணுறச்ச நமக்கு plus ஆகிடும். So 2b squared by a the whole squared. root 2 ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆகிடுதுன்னா 2b squared by a. ஓகேவா? ஸோ நமக்கு கிடச்சிடுத்துடாமா லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் செவ்வகலத்தின் நீளம் 2b squared by a என நிறுவப்பட்டது. ஹின்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவாப்பா? லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் செவ்வகலத்தின் நீளம் 2b squared by a என நிறுவப்பட்டது. ஹின்ஸ் ப்ரூவ்டு. 7th கொஸ்டின் பாருங்கள். அதிபரவளையத்தின் மீது உள்ள புள்ளி Pயிலிருந்து அதன் குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு குறுக்கச்சின் நீளத்திற்கு சமம் என நிறுவுக. ஷோ தட் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃபரன்சஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் எனி பாயிண்ட் P ஆன் த ஹைபர்போலா இஸ் த லென்த் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இது கிவன் தான்பா. அதிபரவளத்தின் மீது உள்ள புள்ளி Pயிலிருந்து அதன் குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு ஈக்குவல் டு குறுக்கச்சின் நீளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த டிஃபரன்சஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் எனி பாயிண்ட் P ஆன் த ஹைபர்போலா இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். தட் இஸ் டு ப்ரூவ் தட். இதை தான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP minus S dash P equal to 2A. Sங்கிறது ஃபோக்கஸு. R வந்து இதை F1P minus F2P அப்படின்னு சொல்லலாம்டாமா. Rன்னு சொல்லுறதுன்னு எஸ்ஸுக்கு பதிலாக நான் F1 F2 அப்படின்னு போடலாம். சரிங்களா? பட் எஸ்ன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். SP minus S dash Pன்னு நீ போட்டுக்கலாம். R F1P minus F2P அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிடுங்க. ஹைபர்போலா டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகேவா? வெர்டிசஸை மார்க் பண்ணியாச்சு. ஃபோக்கஸும் மார்க் பண்ணிவிடுங்க. F1 F2ன்னு. அதுதான் எஸ்ஸு. ஓகேவா? அதுதான் எஸ் எஸ் டேஷ் ஆர் S1 S2. ஆர் எஸ் டேஷ்னு வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஃபோக்கஸ் குவியம். ஓகேவாப்பா? F1P இந்த ஃபார்மில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு சம்முக்கு. F1P minus F2P is equal to 2A. F1P minus F2Pன்னு வச்சுக்கனாலும் தப்பு கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ இந்த வெர்டிசஸ்க்கு பக்கத்தில் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் லைன் மார்க் பண்ணுறேன். அது மாதிரி A டேஷ்க்கு பக்கத்தில் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் மார்க் பண்ணுறேன். அதாவது இயக்கு வரை சென்டர் மார்க் பண்ணிட்டேன். இயக்கு வரையும் மார்க் பண்ணிட்டேன். டைரக்ட்ரிக்ஸோட அதாவது சென்டர் டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைரக்ட்ரிக்ஸ் அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ கமா 0. இது இந்த லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் ஏஇ கமா 0. பி அதிபரத்தின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளின்னு சொல்லியிருக்கா இல்லையா, ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் பி. ஸோ அந்த ஹைபர்போலா அந்த கர்வ் இருக்கு இல்லையடா, அதில் Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டு தான் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து அப்படியே ஒரு டாட்டர் லைன் போட்டிருக்கேன். இதோட டிஃப்ரென்ஸு தான் நம்ம 2A அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதாவது F1P மைனஸ் F2P
f1p minus f2p is equal to 2a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பட் நமக்கு f2p தான் வந்து ஹையஸ்ட் லென்த்தாக இருக்குது, f1p வந்து ஸ்மாலஸ்ட் லென்த்தாக இருக்குது. சரிங்களா? ஸோ f2p மைனஸ் f1p அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 2n கிடைக்கும். மாடலஸ்குள்ளார ப்ளஸ் 2n கிடச்சிருக்கும். f1p மைனஸ் f2p அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் மாடலஸ்குள்ளார மைனஸ் 2n வரும். ஸோ மைனஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மாடலஸ் ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கனால நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சம்முன்னு வந்தால் ப்ளஸ்ஸு, அப்போ எலிப்ஸாக இருக்கும். ஓகேவாடாமா? இதே மாதிரி எலிப்ஸ்லேயும் வரும். அதுக்கு சம்முன்னு சொல்லியிருப்பா. அது f1p ப்ளஸ் f2p இஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துரு, அதாவது லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருப்பா. நெட்டச்சு நீளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு, அந்த மாதிரி கேள்விக்கு. ஓகேவா? அது சம்முன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதே மாதிரி எலிப்ஸோட டயக்ராம் வரைஞ்சிட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? f2p தான் ஹையஸ்ட் லென்த்தாக இருக்குது, f1p வந்து ஸ்மாலஸ்ட் லென்த்தாக இருக்குது. மாடுலஸ்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் மாதிரி வரைஞ்சிட்றேன். ஸோ அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். இப்போ ஒரு டாட் வச்சுல அந்த டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணுது இல்லையா, அதோட லென்த்து நமக்கு வேணும். அதனால் ஒரு நேம் பண்ணிடலாமாடா நம்ம. அதுக்கு வந்து ஒரு நேம் வந்து எம் அப்படின்னு கொடுக்கலாமா? இந்த இடத்துல ஒரு பெயர் வந்து என்னன்னு கொடுத்துட்டேன். இது பி பாயிண்ட் கொடுத்துருக்கனால இதுக்கு நான் க்யூ அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுக்கு எம்என் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து பி அங்கே பாயிண்ட் கொடுத்துருக்கனால இதுக்கு க்யூ அப்படின்னு கொடுத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த சென்டர்லேருந்து க்யூ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு நமக்கு தெரியும், அதுதான் எக்ஸ். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ சென்டர் டு க்யூ இருக்கு இல்லையா, சியிலேருந்து க்யூ வரைக்கும் உள்ளதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நமக்கு ஒய் தான் தெரியாது. பட் நம்ம ஒய்யோட வேல்யூ இங்கே தேவை கிடையாது, என்னோட வேல்யூ தான் தேவை. அதாவது எம்பியோட வேல்யூ தான் தேவை. சரிங்களா? அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா பாருங்கள். எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ, எஸ்பி இஸ் ஈக்குவல் டு இபிஎம். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இந்த பிஎம்க்கு பதிலாக இந்த எம்பி இருக்குல்லடாமா, அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அந்த எம்பி வந்து parallel டு என்கியூவா, எம்பி parallel டு என்கியூ. அப்போ நம்ம எம்பிக்கு பதிலாக என்கியூன்னு போடலாமா இல்லையாடா? ஸோ என்கியூ அப்படின்னு போட்டோம். ஸோ இ இன்ட்டு இந்த என்கியூவை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சியிலேருந்து க்யூ வரைக்கும் தெரியும், அதோட வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு தெரியும். சரிங்களா? இந்த எண்ணுங்கிற பாயிண்ட் வந்து என்ன, சிக்கும் எண்ணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஇ. ஸோ நம்ம டோட்டல்லேருந்து இந்த ஏஇயை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்கியூவோட வேல்யூ கிடச்சிரும். புரியுதுங்களா? டோட்டலாக எக்ஸ்லேருந்து ஏஇயை சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு என்கியூவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இ இன்ட்டு எக்ஸ் வந்து இஎக்ஸு மைனஸ் இ இன்ட்டு ஏ பை இ, அந்த இ கேன்சல் ஆகிடுது. ஸோ இஎக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? இது எஸ்பி, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இதே மாதிரியே எஸ் டேஷ் பி டிவைட் பை பி எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதையும் அப்படியே க்ராஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ் டேஷ் பி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு பிஎம் டேஷ். இப்போ பிஎம் டேஷுக்கு வந்து நம்ம இங்கே என்கியூன்னு போட்ட மாதிரி அது என் டேஷ் கியூன்னு போடலாமா இல்லையா? ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி தானேடா இருக்கும். ஸோ இ இன்ட்டு என் டேஷ் கியூ அப்படின்னு போடுங்க. இந்த என் டேஷ் கியூ இருக்குல்லடாமா, இது வந்து நம்ம பாருங்கள், இந்த என் டேஷ் சியிலேருந்து நமக்கு அது வரைக்கும் உள்ளது ஏஇ, அதிலேருந்து சிக்யூ வரைக்கும் எக்ஸு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா தான் நமக்கு அந்த டோட்டல் கிடைக்கும் இல்லையா. என்டாஸ் சி வரைக்கும் ஏஇ, சியிலேருந்து க்யூ வரைக்கும் எக்ஸு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏஇ உள்ளே போகிறச்ச இஎக்ஸ் ப்ளஸ் இ இன்ட்டு ஏ பை இ, இயும் கட் ஆகிடுத்துனா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்கடாமா. புரியுதுங்களாடாமா? ஸோ 1 - 2 பண்ணலாமா? ஏன்னா ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்கா. ஸோ எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பி
ஈக்குவல் டு எஸ்பிங்கிறது இஎக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் எஸ் டேஷ் பிங்கிறது இஎக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ மைனஸ் உள்ளே போகிறச்ச இஎக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் இஎக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இஎக்ஸும் கட் ஆகிடுது. மாடுலஸ்குள்ளார மைனஸ் 2a இருக்குது. ஸோ அது வந்து மாடுலஸை ரிமூவ் பண்ணுறச்ச ப்ளஸ் 2a அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. ஓகேவா? therefore absolute value of differences of the focal distances, absolute value of differences of the focal distance equal to length of transverse axis தானடா. குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு is equal to குறுக்கச்சி நீளம். அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் அந்த எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பி ஈக்குவல் டு 2a அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? மாடுலஸ் அப்சல்யூட் அப்படின்னா மாடுலஸ் மட்டும்னா மாடுலஸ். சரிங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஎக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு போடுறோம். சைனை உள்ளே விட்டு பண்ணும்போது இஎக்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு மைனஸ் 2a கிடைக்குது. ஸோ மாடுலஸை ரிமூவ் பண்ணுறச்சே ப்ளஸ் 2a அப்படின்னு போட்டுறோம். ஓகேவா? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு இஸ் ஈக்குவல் டு குறுக்கச்சி நீளம். therefore SP minus S dash P equal to 2a or F1P minus F2 dash of P. Sorry, F1P minus F2P equal to 2a. Thank you.